தைப்பூச விரதம்ல வந்து முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நான் இன்னைக்கு இந்த காணொலி மூலயமா பதிவு செய்கிறேன். அது எல்லா முருக பக்தர்களும் கண்டிப்பாக நிச்சயமாக போய் சேரும்னு நம்புகிறேன். இந்த விரதத்தை வந்து பாதியிலேயே முடித்தவங்க, விரதம் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாதவங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக மாலையை கழட்டினவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு மனக்குறை இருக்கும். நம்ம வந்து விரதத்தை சரியாக பண்ணல போல இருக்கு, நம்மளை முருகர் பார்க்கல, நம்ம ஏதோ விரதத்தில் வந்து குறை வச்சுட்ட போல இருக்கு, அதனால தான் மாலையை கழட்டுற அளவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தில் இருப்பீங்க. யாரும் வருத்தப்படாதீங்க. முக்கியமாக அவர்களுக்காக தான் இந்த காணொலி. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாருமும் செய்யலாம். என்னன்னா, தைப்பூச பாத யாத்திரை வந்து உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போகிறாங்க. சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடத்துலையும் பாத யாத்திரை போகிறாங்க. அதில் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் திண்டுக்கல்ல பெரிய பாத யாத்திரை போகிறாங்க. பழனி சுற்று வட்டார பகுதியிலேருந்து எல்லா இடத்துலேருந்துமே பழனி முருகரை பார்க்கறதுக்கு வந்து ஸோ இந்த விரதத்தை வந்து முடிக்க முடியாமல் போனவங்க, பாதிலேயே மாலை கழட்டினவங்க, அதே மாதிரி வந்து விரதத்தில் ஏதோ ஒரு குறை வந்துருச்சா, நம்ம விரதம் வந்து முருகர் ஏற்றுக்கிட்டாரா, நம்ம விரதம் வந்து முருகர் பார்த்துக்கிட்டு இருக்காரா அப்படின்னு ரொம்ப குழப்பமான இருக்கிறவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை செய்யுங்க. இந்த பாத யாத்திரை வரக்கூடிய முருக பக்தர்களுக்கு அவங்களோட பாதமே முருகர் பாதம் தான். அவங்க வணங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முருக சக்தியில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு வஸ்திரம் எடுத்து கொடுங்க. வஸ்திரம் பச்சை கலர் வேஷ்டியோ இல்லை மஞ்சள் கலர் வேஷ்டியோ, இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வேஷ்டி எடுத்து கொடுங்க. காவி வேஷ்டியை தவிர்த்து அது பெரிய அளவுக்கு வந்து கண்டிப்பாக நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கும் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது வந்து முருக பக்தர்கள் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நான் ஏன் இதை குறிப்பிட்டு சொன்னேன்னா, எப்பயுமே வந்து உங்களுக்கு மன திருப்தி வந்து இல்லாமல் இருந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி விரதத்தை வந்து பாதையில் முடிச்சாலே. அதனால் உங்கள் மன திருப்தி ஏற்படுறதுக்காக இந்த விஷயத்தை செய்யுங்க. அது தமிழ்நாடு இருந்தும் சரி, உங்களோட சக்திக்கு உட்பட்டு உங்களால் ஒரு வேஷ்டியாக எடுத்து கொடுக்க முடியும்னு எடுத்து கொடுங்க. இல்லை என்னால் வேஷ்டி கொடுக்க முடியாதுன்னு ஒரு துண்டாவது எடுத்து கொடுங்க. அந்த வரக்கூடிய முருக பக்தர்களுக்கு, பாத யாத்திரை செல்லக்கூடிய முருக பக்தர்களுக்கு அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களோட ஊழ்வினை கர்மவினையை மாற்றும். வஸ்திர தானன்றது சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாராலையும் செய்ய முடியாது. எப்படி போர்வை தானம் வந்து ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட, நான் போர்வையை வாங்கிட்டு போய் கொடுக்கறதுக்குள்ளே படாத பாடுபட்டேன்ட்டு. அந்த மாதிரி இந்த முருகர் அடியார்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த வஸ்திர தானம் பாத யாத்திரை வரக்கூடியவர்களுக்கு போய் சேருதுன்னா அது உண்மையிலேயே பெரிய ஒரு புண்ணியமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதே சமயத்தில் எல்லா முருக பக்தரும் இந்த விஷயத்தை செய்யலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. சென்னையில் நிறைய பேர் வந்து பாத யாத்திரையாக வந்து வடப்பள்ளி முருகர் வந்து பார்ப்பாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, பால் குடம் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு கூட நீ எடுத்துக்கலாம். இது முருகர் அடியார்னா ஆண் முருகர் அடியாருக்கு மட்டும் கிடையாது, பெண் முருக பக்தர்கள் பாத யாத்திரை வரவங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சேலை எடுத்து கொடுங்க. அது ஒரு பெரிய வகையில் உங்களோட கர்ம வினையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எதிர்பார்த்து செய்யாமல் ஆத்மார்த்தமாக முருகனுக்கே செய்கிறதா நினச்சி செய்யுங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே முருகர் தான். பாத யாத்திரை வரக்கூடிய எல்லாருமே முருகர் பாதத்தை உடையவங்க தான். இல்லைன்னா அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. ஸோ இதனோட தைப்பூசத்துக்கான ஒரு வேண்டுகோள். இன்னும் 8 நாளில் விரதம் முடியுது. தைப்பூசம் 1ஆம் தேதி முருகர் அற்புதம் அதிசயம் நடத்துவார். அதேமாதிரி கிருபானந்த வாரியாரோட புத்தகத்தை பற்றி நான் பதிவு பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்லைனில் வந்து கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் படிக்கக்கூடிய பதிவுகளிலிருந்து எடுத்து நான் என்னோட சமூகத்தில் பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக அந்த புக்கை வந்து எல்லா முருக பக்தர்களும் ஏதோ ஒரு வகையில் படிச்சிருங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் அதை நிறைய பேர் வாங்கி படிப்பாங்க. படித்து முடிச்சவங்க மற்ற முருக பக்தர்களுக்கு அதை கொடுங்க. நானும் என்னால் முடிஞ்ச பேருக்கு அதை புக்கை வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.